குக்குத் காமெடி போகுது. நீலாம் யோசிச்சு பார்த்தியா நம்ம இப்படி குக்கு கோமாளி வருவோம்? புரியல, இதுதான் சாக்குன்னு நான் என்னமோ உனக்கு செஞ்சே தராத மாட்டி லக்கு லப்புக்குன்னு எடுத்து அமுக்குற. எல்லாத்துக்கும் ஹை தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது, சூர்யாவை பேசுவான். இப்போ எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி வெடிக்க பார்க்கறானே. குக்குத் காமெடி போகுது. குக்கு கோமாளி போறீங்களா? பாரா நீங்களா? நான் உங்களை பார்த்துருக்கேனே. தேவையில்லாத கண்டென்ட் அழகாக இருக்குதாங்கம்மா, காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. போய் இதே மாதிரி அங்கே நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசணும். எப்படி சிரிச்சு ஜாலியாக பேசணும். ஹாய் எவ்ரிவன் எப்படி சொல்லணும்? ஹாய் எவ்ரிவன். ஹாய் ஐம் சான்விகா. ஹாய் ஐம் சான்விகா. எல்லாரும் என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா நான் கண்ணு மூடிட்டு அதே நீ அமுத்து. ஓகே ஓகே அமுத்து. கண்ணு லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா மேடம்? குழந்தைக்கு போட்டுற அந்த செரி லிப்ஸ்டிக். என்ன ஃப்ளேவர்? ஸ்ட்ராபெரி ஸ்மெல் அடிச்சதா? ஏன் தம்மா இந்த வாட்ச் பிங்க் கலர் உனக்கு வாட்ச் இல்லையா? வந்து பிக் பாஸ் செட்டுக்குள்ள நுழையிறோம். சான் வந்து குக்குத் கோமாளி ஷோக்கு போறா, பாத்தீங்கன்னா தெரியும். ஃபேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷிங் ரூமில் இருக்கோம். இங்கே பாரு சாணம், இங்கே வா. நீலாம் யோசிச்சு பார்த்தியா நம்ம இப்படி குக்கு கோமாளி வருவோம்? நம்மளாம் இவளுக்கு என்னன்னே தெரியாது. குக்கு கோமாளி ஷோக்கு சான்வி கஸ்டி வந்திருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? லாலிபாப் கொடுத்துட்டு ஒரு டைரி மில்க் கொடுத்தா எப்படி இருக்கும்? லாலிபாப் வேணுமா டைரி மில்க் பெருசு வேணுமா? லாலிபாப் டைரி மில்க் அப்போ டைரி மில்க் தான் வந்திருக்கோம். இப்போ அதே தான் உன் லாங்குவேஜ்ல சொன்னா டைரி மில்க் வந்து ஒரு பெரிய ஷோ. இப்போ நம்ம வந்திருக்கிறது பெரிய ஷோ, டைரி மில்க் மாதிரி. ஓகேவா? ஐயோ இவளுக்கு எப்படி சொல்லி அங்க போய் ஜாலியா பேசு. எப்ப போல நீ vlogல எப்படி vlogல எப்படி சொல்லுவ? இதே மாதிரி எப்பவும் போல பேச போதும். ஓகேவா? அப்படியே ஒரு முடி இப்படி தூக்கி முன்னாடி போடுங்க. ஒரு ஸ்லோமோல போட்டுக்கிறேன். ஸ்டாப். இங்க என்னை பார்த்து கேமரா பார்த்து தூக்கி முன்னாடி போடுங்க. அந்த ரைட் சைடு எடுக்க முடி. ரெடியா? 1 2 நான் பின்னாடி போமா எடுங்க. ஸ்டார்ட். என்னடி சித்திரமே அலர்ட்டா இருக்கும்ல. என்னடா இது ஒரே பிசு பிசு பிசுன்னு இருக்கு? ஓ வெள்ளை பவுடரா? நான் சும்மா ஒயிட் பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் இருப்பேன். எனக்கு எதுக்கு நான் ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறாங்க? செட்டு முடிஞ்சு வந்துட்டோம். என் அக்கா ஒரு முந்திரி கோட்டை என்ன பண்ணிட்டான்னா, லேட் ஆகும் 12 மணிக்கு தான் முடியும்னு சொல்லிட்டு கேப் இது டிராவல்ஸ் பஸ்ஸை கேன்சல் பண்ணிட்டு காலையில் ட்ரெயின் புக் பண்ணிட்டான். யாராவது இப்படி தற்கூரி இருப்பாங்களா? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? கேன்சல் பண்ணிட்டு பஸ் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ட்ரெயின் புக் பண்ணிக்கா. லேட் ஆகும். ஏன் இப்படி பண்றா? எந்த ஸ்டிக்கர்? சரி நடிக்காது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். உங்க பேர் சாமி கஸ்டியா? உங்க பெரிய ஃபேன். ஆட்டோகிராஃப் போடுங்க மேடம். ஆட்டோகிராஃப். I love you. 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 புரியல, இதுதான் சாக்குன்னு நான் என்னமோ உனக்கு செஞ்சே தராத மாட்டி லக்கு லப்புக்குன்னு எடுத்து அமுக்குற. அப்படியே ரியாக்ஷன்லாம் கொடுக்குற. இல்லை எனக்கு புரியல. ஏன் நான் என்னோட சாப்பாடு அப்படி இருக்காதா உனக்கு? இருக்காதா?
குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஓகே, ஷூட் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபில் போகிறோம். அதான் பஸ்ஸு கிடையாது, நைட்டு பஸ்ஸு கிடையாது, காலையில் ட்ரெயின் தானே. அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீட்டுக்கு போகலாமா மேடம்? கேப் வந்துருச்சு, வாடி. என்னடி பண்ணிருக்க? என்ன பண்ணிருக்க? கேப் வந்துருச்சு, வாட்டர் பாட்டில். ஐயோ, உங்களெல்லாம் வச்சுட்டு கேப் வந்துருச்சு ஃபேம், கேப் வந்துருச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இது டீ வீட்டில் தங்கியிருக்கோம். நாளைக்கு காலையில் ட்ரெயின் ஏறி போகணும். அப்பா நல்லா தூங்குறா பாருங்க. டேஸ்டிங் சாப்பிட்டு மட்டை ஆகிட்டான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சதாப்தி எக்ஸ்பிரஸில் இருக்கோம். கோயம்புத்தூர் போகிறோம். இப்போ வந்து நாங்கள் சதாப்தி எக்ஸ்பிரஸில் இருக்கோம். நான் பண்ண மிஸ்டேக்னால இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய தருவாங்க, நல்லாயிருக்கும். அதனால தான் இவன் சரின்னு சொல்லியிருக்கான். இல்லைன்னா இன்னைக்கு ஃபுல்லாக என்னை வச்சு செஞ்சுருப்பான், திட்டிகிட்டே இருந்திருப்பான். இல்லை மேம், ஆக்சுவலி என்னென்னா லாஸ்ட் டைம் என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். என்னென்னா நைட்டே முடி வேண்டிய ஷார்ட்ஸு, இவளோட ஷூட்டு ஆஃப்டர்நூன் முடிஞ்சாலும் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி மதியமே டிக்கெட் புக் பண்ணி கிளம்பி டைம் வந்துருக்கு. பட் இது வந்து ஸ்லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதாவது ட்விஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க, அங்கே உள்ளே இருக்கவங்க 12 o'clock ஆகும்னாங்க. அந்த பக்கம் போனால் இல்லை 11 o'clock முடிஞ்சிருந்தாங்க. அந்த கன்ஃபியூஷனில் வந்து ஆயிடுச்சு. சாரி. இது ஒன்றும் பிரபா சூரிய விளாக்ல வளர்ந்து பேசுகிறேன். சரியா? இப்படிதான் நான் திட்டுறான். நான் என்னோட விளாக்ல வேலையில் நான் பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு டிவி ஷோக்காக ட்ராவல் பண்ணோன்ற ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா ஃபேம். சமோசா, டார்க் ஃபேண்டசி, ஸ்னிக்கர்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பார்த்தோம், ஒரு சானுவோட ஃபேன் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து சானு கூட பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. இந்த சானுவும் சூர்யாவும் பயங்கர எக்ஸ்ட்ரோட்டு போல. நான் தான் கொஞ்சம் இன்ட்ரோட்டாக இருந்தேன். இவங்க 2 பேர் பயங்கரமாக பேசி ஜாலியாக இருக்காங்க. எப்படி அவங்ககிட்ட பேசுனியா? அவங்க என்ன சொன்னாங்க? ஸ்னிக்கர்ஸ் வாங்கி கொடுத்தாங்கல்ல. ஸ்னிக்கர்ஸ் வாங்கி கொடுத்தாங்களா? உண்டெல்லாம் பேசினாங்களா? நீ அவங்ககிட்ட ஜாலியாக பேசுனியா? சரி, 1 மணி நேரம் பேசிப்பில்ல அவங்க கூட. அவங்க பேர் என்ன சொல்லு? மறந்து போச்சு. சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ அவளுக்கு காமிச்சிருவேன். பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்களா? ட்வின்ஸா? சரி, உங்களுக்கே தெரியும் நாங்க யாரை பத்தி பேசுவோன்னு. அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல உங்க பேரை சொல்லுங்க ப்ளீஸ். கூச்சமே இல்ல. மம்மி சூர்யா வந்து கடைக்கு போயிருக்காங்க வெளியே. பயந்துட்டா உடனே ட்ரெயின் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னு கேட்குறா என்கிட்ட. செக்லாம் பண்ண மாட்டாங்க, வந்துடுவா சூர்யா. ஃபேம் சோறு வந்துருச்சு ஃபேம், நான்வெஜ்ஜு. இதையாவது ஒழுங்காக சாப்பிடு சரியா? வேஸ்ட் பண்ணிடாதீங்க 2 பேரும். ஓகே, அவ்வளோதான் ஃபேம். கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.